ஹலோ ஹேக்ஸ்பர்ட் யூசர்ஸ். நம்ம இந்த சீரீஸில் unix டூல்ஸ் யூஸ் பண்ணுற பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வல்னரபிலிட்டி அனாலிசிஸ் யூனிக்ஸ் privesc செக். ஸோ இந்த டூல் ரொம்ப சிம்பிளான டூல். இதுக்கு ரெண்டு கமாண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே யூனிசெக் ஸ்டாண்டர்ட் இல்லைனா டீட்டெயில். ஸோ இந்த டூல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம லோக்கல் சிஸ்டமில் இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுவோம். எதுக்குன்னா, ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் நமக்கு பண்ணுற ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கா, ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணலாம். இல்லை அன்வான்டாக ஏதாச்சும் ரன் ஆகிட்டுருக்கு, இதனால் நமக்கு அந்த ரூட் யூஸர் அவங்களோட கெயின் ஆயிரும், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை நமக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம நார்மல் யூஸர் அவங்களுக்கு அசஸ் கிடச்சாலும், ஸோ ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன்னா என்ன அர்த்தம்னா, நார்மல் யூஸர் டு ரூட் யூஸராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு, ஸோ இந்த மாதிரி ஃபைல் ரூட்டில் ரன் ஆகிட்டுருக்கு, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம், இதுக்கெலாம் நீங்கள் ரூட் யூஸராக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இந்த கமாண்டுக்கு ரூட் யூஸர் தேவையில்லை, இருந்தாலும் சில இது கொடுத்துருங்க. எதுக்கும் நீங்கள் சூடோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ சில ஃபைல்ஸ்லாம் அதுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக ஸ்கேன் பண்ணிடும், இல்லைனா சில இதுக்கு பெர்மிஷன் இருக்காது. ஸோ சூடோ அந்த டூல் நேம் ஸ்பேஸ், அடுத்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் இல்லை டீட்டெயில், இது ரெண்டு ஹேஷ் ஒன்று கொடுங்க. இப்போ நான் இங்கே ஸ்டாண்டர்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் நார்மலாக ரன் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, இது ரன் ஆகும். பட் எதுக்கும் நீங்கள் ரூட் யூஸர் கொடுத்துருங்க. சாரி, நமக்கு இந்த மாதிரி ரன் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்ட் கொடுத்தீங்கன்னா அது ஒரு லிமிட்டட் ஆஃப் செட் ஆஃப் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ இதிலே நம்ம டீட்டெயில் கொடுக்கலாம். இது நமக்கு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறப்ப அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கேன், ரன் பண்ணி இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். txt ஃபார்மேட்டில் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் சி கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கும் டி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இங்கே ஃபஸ்ட்டு என்ன ஓஎஸ், இது யூனிக்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ லினக்ஸ் ரெண்டும் கம்பேரிட்டிவ்லி அது சிம்லியராக இருக்குது. யூனிக்ஸ்லேருந்து தான் லினக்ஸ் வந்துருக்கனால இதிலே யூஸ் பண்ணுறோம். ஸோ அஸ்யூமிங் இந்த ஓஎஸ் லினக்ஸ்னு காட்டுது. அடுத்து இந்த வெர்ஷன், இந்த டூலோட வெர்ஷன் இதெல்லாம் காட்டும். அடுத்து இஃப் கான்ஃபிக் இந்த கமாண்டில் என்னென்ன வருதோ அதெல்லாம் நம்ம காட்டுது. இந்த ஐபி அடுத்து 000 இந்த மாதிரி காட்டுது. அடுத்து நம்ம நேம் யூ நேம்னு இருக்கும், அந்த லினக்ஸ் இந்த மாதிரி நமக்கு எல்லா டீட்டெயிலும் காட்டும். ஹோஸ்ட் நேம் ஹேக்ஸ்பாட். அடுத்து இன்டர்னல் அத்தன்டிகேஷன் இஸ் அலவுட், இடிசி பாஸ்வேர்டு ஏதாச்சும் இருக்கான்னு காட்டுது. ஸோ நோ காட்டுது இங்கே, நல்லது இது. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நம்ம கரெக்டாக பண்ணணுமா, செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணணுமான்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். சில போர்ட்லாம் தேவையில்லாமல் ரன் ஆகுதுன்னா அதுவும் காட்டும், அதெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லும், நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். செக்கிங் ஃபார் பாஸ்வேர்டு ஹேஷஸ், ஏதாவது ஹேஷஸ் இருக்கான்னு காட்டுது. ஸோ இது இல்லை, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ணிடுங்க. செக்கிங் சூடோ கான்ஃபிகரேஷன் வார்னிங், இங்கே பாருங்கள் வார்னிங் காட்டுது. ஸோ இந்த மாதிரி வார்னிங் காட்டுதுன்னா அதை நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். சூடோ இஸ் கான்ஃபிகர்டு மேனுவல்லி செக் நத்திங் அன்சேஃப் இஸ் அலவுடு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு இருக்கு, நம்ம சர்ச்சில் போய் நம்ம கொடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு வார்னிங்,
etc/cron டெய்லியும் அப்பாச்சி ரன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நமக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய வார்னிங் காட்டும். சிலது வந்து நமக்கு தேவைப்படாது, சிலது வந்து மாற்றுற மாதிரி இருக்காது, வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டுறலாம். சிலது கண்டிப்பாக மாற்றுற மாதிரி இருக்கும், சிலதுனால ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். சில ஃபைல் வந்து யாராச்சும் லினக்ஸுக்கு வந்து இது எக்ஸ்ப்ளாய்ட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. சில எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ரன் ஆகிட்ருக்கும், அதுக்கும் அது வந்து ரூட் யூஸரில் ரன் ஆகிட்ருக்கும். ஸோ அது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாச்சும் பேரில் ரூட் யூஸரில் அந்த ஃபைல் ரன் ஆகிட்டுருக்கு அந்த மாதிரினா காட்டும், அன்வான்டாக இது ரன் ஆகிட்டுருக்கு, ஸோ நீங்கள் இதை டெலிட் பண்ணிடுங்க இல்லைனா எடுத்துடுங்க, இந்த மாதிரி காட்டும். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், ஓப்பன் SSH இந்த மாதிரி காட்டும். அடுத்து SSH ஏதாச்சும் ரன் ஆகிடுச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணி இங்கே இந்த மாதிரி காட்டும். issue id root, check if anyone expert root can change. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இங்கே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இங்கே SSH ஏஜென்ட் இஸ் கரண்ட்லி ரன்னிங் எஸ் ஹேக் ஸ்பாட் இந்த மாதிரி ரன் ஆகிட்டுருக்கு, பட் ஸ்டிக்கி பிட் செட். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் அன்வான்டாக போட்டு ரன் ஆகிட்டுருக்குன்னா அதுவும் காட்டும் உங்களுக்கு. நீங்கள் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான். இந்த டூல் வந்து சிம்பிளாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம சிஸ்டமில் ப்ரிவிலேஜ் எக்ஸ்கலேஷன் அது பண்ண முடியுமா இல்லையா, அதனால் ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். இது வந்து செக்யூரிட்டிக்காண்டி யூஸ் பண்ணுவோம். நம்ம சிஸ்டம் சிஸ்டம் வந்து நம்ம பார்க்குறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். இந்த ஆன்டிவைரஸ் சொல்லலாம், அந்த ஆன்டிவைரஸ் மாதிரி இது. ஆன்டிவைரஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆன்டிவைரஸ் மாதிரி இது. ஏதாச்சும் போர்ட் தேவையில்லாமல் ரன் ஆகிட்டுருக்கா, இல்லை அந்த ஸ்டார்ட் அப் ஃபைல்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்டார்ட் ஆனவுடனே ஏதாச்சும் ரன் ஆகுதுன்னா அது காட்டுற மாதிரி. ஏதாச்சும் தேவையில்லாமல் அன்வான்டாக ஏதாச்சும் ரன் ஆகுதுன்னா அதுவும் நமக்கு காட்டும். ஸோ சர்ச் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ காட்டுது ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட். என்னென்ன ஸ்கிரிப்ட் நமக்கு இங்கே ஸ்டார்ட் நம்ம மிஷின் ஆன் பண்ணோடனே என்னென்ன ரன் ஆகுது, தேவையில்லாமல் ஏதாச்சும் ரன் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த ஃபைல் அதை டெலிட் பண்ணிடலாம், அந்த ஸ்கிரிப்டை டெலிட் பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் அது ஸ்டார்ட் அப்புக்காண்டி அது ஒன்று இருக்கும், அந்த பேட்ச் ஃபைல் இருக்கும், அதை நம்ம போய் நம்ம மாடிஃபை பண்ணிடலாம், அது தேவையில்லைன்னு. இல்லை அன்வான்டாக உங்களுக்கு ஏதாச்சும் ரன் ஆகுது அதனால கூட நம்ம டிசேபிள் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனோடனே உங்களுக்கு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ப்ளூடூத் ஆன் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ளூடூத் தேவையில்லை, நம்ம நம்ம சிஸ்டம் ஆன் பண்ண தேவையில்லைன்னா நம்ம செட்டிங்ஸில் போய் மாற்றலாம். இது நமக்கு ஜஸ்ட்டு காட்டும், இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்பில் இது இருக்குது, இந்த மாதிரி ஆன் ஆகுதுன்னு உங்களுக்கு இங்கே காட்டிடுவோம். ஏதாச்சும் இப்போ உங்களுக்கு இது சிஸ்டமில் ரன் ஆகுது தான் முக்கால்வாசி இருக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு வியர்டாக தெரிஞ்சுன்னா அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஸோ அவ்வளோதான். இந்த டூல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணாமல் தடுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.